ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கழனிக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னென்னா நம்ம புது வரவு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க தான் நம்ம கழனிக்கு போயிட்டுருக்கோம். 3 பிட்டு கிட்டு நட்டு வாசு பேர் வச்சான் இல்லையா, அந்த குட்டிங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல, அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ பாருங்கள், நம்ம தோட்டத்து புளிச்சக்கீரை சொல்லுவாங்க இல்லையா, காசலைக்கீரை, அதுதான் போட்டிருக்கு. கழனியில் வெண்டைக்காய் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? வெண்டைக்காய் வந்திருக்கு. அது இருக்குது பாருங்கள் கொட்டாய். அங்கே தான் நம்ம 3 புது வரவு இருக்குது. அவங்க அம்மா கூட என்ன பண்ணுறாங்க தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். உங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட்டு? இதோ பாருங்கள், எங்கள் ஊரில் க்ளவுடியாக இருக்குது பாருங்கள். வானம் தெரியுதுங்களா? தெரியுதா? எங்கள் ஊரில் க்ளவுடியாக இருக்குது. அதான் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஆட்டுக்குட்டி ஏதாவது பிறந்திருக்கா, இல்லை ஆட்டுக்குட்டி பேர் வச்சுருக்கீங்களா? என் பையன் பேர் வச்சான். நீங்கள் அது மாதிரி ஏதாவது பேர் வச்சுருக்கீங்களா என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவங்க கண்ணுக்குட்டி மேயாது. இவர் பேர் ராமு. என் பையன் வச்ச பேர், இவர் பேர் ராமு. கோமுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ பாருங்கள், கொட்டாய்க்கு வந்தாச்சு பாருங்கள். மாங்காய் மரம் பார்த்திங்களா, சிலுன்னு காற்றடிக்குது. மாங்காய் அங்கங்கே இருந்துச்சு, காலைல தாங்க பறிச்சாங்க. ஆனால் இந்த மாங்காய் மரம் ரொம்ப புளிக்குங்க. அதான் வாங்க, அம்மா ஆடுதோ இருக்குது. எங்கே பிட்டு கிட்டு நட்டு காணவில்லை. அம்மாங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, காணும். ஆள் யாரும் இல்லைங்க கொட்டாயில், அதனால் போட்டு மூடி வச்சுருக்கு. இதோ பாருங்கள், ஒருத்தர் இருக்காங்களா, ஏஞ்சிக்கிறாரு பாருங்க. ஆள் யாரும் இல்லை. இப்படியே விட்டு போனால் நாய் ஏதாவது இருந்தால் கடிச்சிடும். குட்டி, சின்ன குட்டி இல்லையா, அதான். இதோ பாருங்க, இதோ 2 பேர் இருக்காங்க பாருங்க. ட்ரம்மில் போட்டு வச்சிருக்கு பாருங்க. தூக்குனல்ல, அதுக்கு அது சிக்னல் கொடுத்துச்சா. இப்போ அவங்க அம்மா சிக்னல் கொடுக்குறாங்க என்னன்னு. அதான், அதனால தான் இதை ட்ரம்மில் போட்டு வச்சிருக்கு. அப்புறமேட்டா மதியம் ஆட்டை அவுத்து விட்டுறப்ப கொஞ்சம் நேரம் பால் கொடுத்து அவ்வளோதான், குட்டியை நம்ம கூடவே வச்சுக்கிட்டா ஆடு போய் ஏரியில் போய் மேய்ஞ்சிட்டு அப்புறம் சாயந்தரம் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இப்போ இது குட்டி ஆடு இல்லையா, இங்கே யாரும் ஆள் இல்லை. நம்ம கழனியில் யாராவது ஆள் இருந்தால் குட்டியை அப்படியே விட்டுருவாங்க தான், யாராவது பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம கழனியில் யாரும் ஆள் இல்லாததுனால குட்டியை தனியாக தான் வச்சுருக்கேன். அம்மா அங்கே இருக்குது. இப்போ நாய் அது மாதிரி ஏதாவது குறைச்சி, சின்ன குட்டி இல்லையா, ஸோ கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் இல்லை, அப்புறம் அம்மா கூடவே இருக்கும். இப்போ குட்டின்றதுனால தனியாக வச்சுருக்கேன். அது இப்போ தான் கட்டியிருக்குறாங்க. இவ்வளோ நேரம் ஆள் இங்கே தான் இருந்தாங்க, அப்போ பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக எல்லாம் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. ஸோ அதனால் குட்டியெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதான் அந்த பிட்டு கிட்டலாம் பாருங்கள், ஜம்முனுக்கிறாரு பாருங்கள். அந்த பாக்ஸை தூக்கின உடனே அவங்க அம்மாவுக்கு அப்படியே சிக்னல் கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்க அம்மா அப்படியே கத்துறாங்க. அதுதான், இது மாதிரி ஒரு சின்ன அப்டேட் தான் எங்கள் ஆட்டுக்குட்டியை பற்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.